நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் ஷர்மிளா அவர்கள். வணக்கம். வணக்கம் தோழர். விசிக கட்சிய இந்த மாநாட்டுக்குள்ள நெறைய விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. குறிப்பா திருமாவளவன் அவர்களுடைய சமீபத்துல ஒரு வீடியோ வெளியானது. அதாவது திருநீர் வச்சிருந்த அத அழிக்கிற மாதிரியான ஒரு வீடியோ வந்தது. அதை அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கிறாரு. மறைமுகமாக அவர் தான் சொல்லியிருக்கிறாரோ அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா திருநீரை ரொம்ப தெளிவா சரியா கருத்துக்களை முன்வைக்கிறாரு. இந்த திருநீரை மையப்படுத்தி இந்த பள்ளிக்கூடங்களுக்கு திருநீர் வச்சுட்டு போகணும் இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. இப்ப திருநீரை அழிக்கக்கூடியவர்கள் நாளைக்கு வாக்கு வேணும்னு சொல்லி பிச்சை கேட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள். அது அண்ணா திருமாவளவன் அவர்களை தான் குறிப்பிடுறாரா அப்படின்றத பத்தி சொல்லுங்க. தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு கிளாஸ் எடுக்கக்கூடிய வயசோ தகுதியோ அனுபவமோ அண்ணாமலை போன்ற தற்கூரிகளுக்கு கிடையாது. முதல்ல அதை நான் பதிவு பண்ணிடுறேன். திருமா அவர்கள் ரொம்ப வெளிப்படையாக தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்துல அதிகாரப்பூர்வ வலைதள பக்கத்திலேயே அவர் முதல்லயே பதிவு போட்டுட்டாரு. இந்த மாதிரி நான் கோவிலுக்கு போறேன், சாமி கும்பிடுறேன் அப்படின்னு. அந்த வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா அவர் அர்ச்சகர் இவருக்கு விபூதி வைக்கிறது இருக்கு. அந்த 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 வீடியோலயே இருக்கு. உண்மையிலேயே விபூதி வெளியில தெரியக்கூடாது, இதை திருட்டுத்தனமா பண்ணணும்னு நினைச்சிருந்தா டாக்டர் திருமாவளவன் அவர்கள் அந்த வீடியோ பதிவு போட வேண்டிய அவசியமே கிடையாது. வெளிப்படையா அவர் பதிவு போடுறாரு. அர்ச்சகர் தன்னுடைய இதுக்காக அவர் பூஜை பண்ணிட்டு கொண்டு திருநூறு வைக்கிறாரு. அவருக்கு இஷ்டம் இல்ல, அவர் அதை கலைச்சிடுறாரு. அது அவர் தரப்பு அவருடைய தனிப்பட்ட உரிமைங்க. அதை அவர் திருத்தனமாவும் செய்யல. அதையும் கேமரா முன்னால் தான் அவர் செஞ்சாரு. உங்களுடைய உணர்வுக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன், நான் கோவிலுக்கு வந்திருக்கிறேன், ஒரு எம்பியா நான் கோவிலுக்கு வந்திருக்கிறேன், நீங்க எனக்கு விபூதி வச்சு விடுறீங்க, அந்த உணர்வை நான் மதிக்கிறேன். அதுக்கப்புறம் இது எனக்கு தேவையில்லை, ஏன்னா இதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்னு நான் நினைக்கிறேன், அதை நான் எடுத்துறேன், அவ்வளவுதான். அதை எதையுமே அவர் திருட்டுத்தனமா கேமராவுக்கு பின்னாலேயோ இல்ல தூணுக்கு பின்னால போய் ஒளிச்சுக்கிட்டோ அவர் பண்ணல. வெளிப்படையா கேமராவில தான் அவர் பண்றாரு. ஆனா நீங்க அப்படி பண்றீங்களா? உங்ககிட்ட ஏதாவது வெளிப்படை தன்மை இருக்கா? ஏதாவது டிரான்ஸ்பரன்சி உங்ககிட்ட இருக்கா? அவர் தன்னுடைய நிலைப்பாடுல என்னைக்குமே மாறல. இன்னைக்கு தொடர்ந்து சிதம்பரம் தொகுதியில இருந்து அவர் எம்பியா தேர்ந்தெடுக்கப்படுறாருன்னா ஆன்மீகவாதிகளும் சேர்ந்து அவருக்கு ஓட்டு போட்டு தானே அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ அவருடைய நிலைப்பாடை, அவர் கொள்கைகளை அவர் ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது இல்ல. அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஆன்மீகத்தை தாண்டி ஒரு நல்ல எம்பியா இருக்கிறாரா, தொகுதி மக்களுக்கு நல்லது செய்யறாரா அப்படிங்கறத பார்த்து தானே ஓட்டு போடுறாங்க. அங்க என்ன, அங்க இருக்கக்கூடிய பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தானா இவருக்கு ஓட்டு போடுறாங்க? பொது சமூகத்தை சேர்ந்த எத்தனையோ பேர் ஓட்டு போடுறாங்கல்ல. இன்னைக்கு விசிகா 2 பொது தொகுதியில் 2 வேட்பாளரை நிறுத்தி 2 பேரும் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிறாங்கன்னா அப்படின்னா பொது தொகுதியை சேர்ந்த மக்களுக்கும் விசிகா மீது ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. அவர் ஒரு தலித் தலைவரா மட்டுமே அவங்க யாருமே பார்க்கல. இன்னைக்கு பொது சமூக நீரோட்டத்துல ஒன் ஆஃப் த மோஸ்ட் கன்சிஸ்டன்டா சனாதன கொள்கைகளை தொடர்ந்து எந்தவித சமரசமும் இல்லாமல் தொடர்ந்து எதிர்க்கக்கூடிய கள போராட்டம் செய்யக்கூடிய ஒரே தலைவர் எழுச்சி தமிழ் டாக்டர் திருமாவளவன் தான். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தி இங்க இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு பயமா இருக்கு. இதை எப்படியாவது இந்த கூட்டணியை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதற்கு அவங்க டார்கெட் பண்ணதும் டாக்டர் திருமாவளவன் அவர்களை தான். இன்னைக்கு நேத்து இல்ல, இன்னைக்கு நேத்து இல்லைங்க, தொடர்ந்து அவங்க அவரை தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஏன் டார்கெட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் பேசக்கூடிய அரசியல் இவர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. இவங்களுடைய எதிரி இஸ்லாமியர்கள் கிடையாது, இவங்களுடைய எதிரி கிறிஸ்துவர்கள் கிடையாது. இதெல்லாத்தையும் தாண்டி இவர்களுடைய எதிரிகள் தலித்து மக்களோ இல்ல பட்டியலின மக்களோ கிடையாது. இவர்களுடைய எதிரி அரசியலமைப்பு சட்டமும் டாக்டர் அம்பேத்கரும் தான். இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை எப்படியெல்லாம் நீர்த்து போக செய்யலாமோ அதற்கான வேலை எல்லாம் இந்த சமய கூட்டம் கையில எடுத்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அரசியல் அமைப்பு சட்டத்தை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இன்னைக்கு தூக்கிட்டு போறாருன்னா அதற்கு ஒரு முக்கியமான காரணம் டாக்டர் திருமாவளவன் அவர்களும் இல்லையா? இந்திய அளவுல இந்தியா கூட்டணி ஏற்படுறதுக்கு முக்கியமான தூண்களா இருந்ததுல டாக்டர் திருமாவளவன் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் இல்லையா? தொடர்ந்து இன்னைக்கு கருத்தியல் ரீதியான அரசியல இன்னைக்கு வெறும் அரசியல் ரீதியாக பாஜகவை எதிர்க்காமல் கருத்தியல் ரீதியாக ஒரு ஐடியாலஜிக்கல் வார தொடர்ந்து முன்னெடுக்கக்கூடிய இந்த 2 தலைவர்கள் இருக்கிறதுனால தானே இன்னைக்கு ராகுல் காந்தி காங்கிரஸ் சேர்ந்த ராகுல் காந்தி அரசியலமைப்பு சட்டத்தை கையில் எடுக்கிறாரு. காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய எத்தனையோ மூத்த தலைவர்கள் சனாதன கருத்து உடன்பட்ட தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல. ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை கையில எடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு தமிழ்நாட்டோட பங்கும் இந்த 2 தலைவர்களோட பங்கும் இருக்குல்ல. இதுதான் இவங்களை அச்சுறுத்துது. இவங்க பேசக்கூடிய இந்த கருத்தியல் அரசியல் மேலோட்டமாக நீங்க பொலிட்டிக்கல் அரசியல் எது பேசினாலும் நீங்க அரசியல் பேசுனீங்கன்னா அதை அவங்க ஈஸியா நீர்த்து போக செய்ய முடியும், அதுல இருந்து அவர்களை திசை திருப்ப செய்ய முடியும். ஆனா கருத்தியல் அரசியல் ஐடியாலஜிக்கல் ஆப்போனன்ட்ஸை நீங்க அவ்வளவு சீக்கிரம் வீழ்த்த முடியாது.
அதனாலதான் எத்த தின்னா பித்தம் தெளியன்னு அலைஞ்சுட்டு இருக்காங்க இவங்க. அதனாலதான் ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா கூட அது ஊதி ஈய பேனாக்கி பேனை பெருமாக்களாக்குற கதையை இவங்க கையில எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் வந்து பெரிய தாக்கத்தை எல்லாம் என்னைக்குமே ஏற்படுத்தாது. ஏன்னா அவருடைய நிலைப்பாடுல அவர் என்னைக்குமே வந்து திருட்டுத்தனமா இரட்டை நிலைப்பாடெல்லாம் இவங்கள மாதிரி வச்சுட்டது கிடையாது. அவர் எப்பவுமே அவருடைய நிலைப்பாடுல கொள்கையில தெளிவா இருக்கிறாரு. இனிமேலும் அவர் தெளிவா தான் இருப்பார். இப்ப திருப்பரங்குன்ற மலை பிரச்சனை வந்திருந்தது. சிக்கந்தர் மலை அப்படின்ற மாதிரி நெறைய பிரச்சனைகள் ஆரம்பத்துல இருந்தே இருந்துட்டு இருந்தது. அதுக்கு போராட்டம்லாம் பாஜக தலைமையில நடத்துனாங்க. முதல்ல அந்த மாநாட்டுக்கு அந்த போராட்டம் நடத்துறதுக்கு முன்னாடி இஸ்லாமியர்கள் ஆட எடுத்துட்டு போகும்போது அங்க இருந்த காவலர்கள், "இல்ல நீங்க வெட்ட வேணாம்" அப்படின்னு தடுக்கிற வீடியோவ நம்மளால பார்க்க முடிஞ்சது. அப்படி இருக்கும்போது தமிழக அரசு அதை ஏன் பண்ணணும்? இவ்வளவு காலமா பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயத்த தடுத்தது தமிழக அரசு தானே. அப்ப அந்த இடத்துல பாஜக ஒரு அச்சுறுத்தலை கொண்டு வராங்கன்னா தமிழக அரசு அதுக்கு ஏன் இணக்கமா போகணும்? அப்ப தமிழக அரசும் பாஜகவும் 2 பேரும் மறைமுகமாக அதுக்கு ஒத்து போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஆரம்பத்திலிருந்தே இந்த விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்கோம். தமிழக அரசோடும் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய நோக்கம் என்னதான் உன்னதமாக இருந்தாலும், இங்க அதிகார பதவியில் இருக்கக்கூடிய இந்த அதிகாரிகள் பியூரோக்ரசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பியூரோக்ரசி லெவல்ல இருக்கிறவங்க கடந்த அடிமை அதிமுக ஆட்சியில முழுசா சங்கி ஸ்லீப்பர் செல்ஸா மாறிட்டாங்க. இன்னைக்கு அவங்க திமுக அரசு இருந்தாலும் இவர்கள் சனாதன சக்திகளுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் அப்படிங்கறதுல இந்த விமர்சனத்தை நான் வெளிப்படையா வைக்கிறேன். எல்லா லெவல்லும் அதிகாரிகள் அப்படிதான் இருக்கிறாங்க. தவறுனாங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல மேம். அந்த நடவடிக்கை எடுத்துக்கணும் இல்லையா? இல்ல இது போன்ற சம்பவங்கள் நடக்கும் பொழுதுதான் இவர்கள்லாம் இந்த நிலைப்பாட்டுல இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியில தெரிய வருது. தெரிய வரும் பொழுது அரசாங்கம் அவங்க மீது நடவடிக்கை எடுக்குது. அப்படி நடவடிக்கை எடுத்து இல்லன்னா நீங்க பாருங்க திருப்பரங்குன்றத்துல இவங்க பெரிய கலவரத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. உடனே அதுக்கப்புறம் அரசு தரப்புல இருந்தே வந்தது. அதாவது அங்க போயிட்டு ஆடோ, கோழியோ எதுவும் வெட்டக்கூடாது. ஆனா சாப்பிடலாம். அப்படின்ற ஒரு இதை எதுக்கு போடணும்? ஏற்கனவே இருந்த பழக்கத்தை அவங்க அப்படியே ஃபாலோ பண்றதுக்கான அளவு குடுத்திருக்கணும் இல்லையா? ஒரு அதிகாரிகள் கொடுத்த அறிக்கை அது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆல் பார்ட்டி மீட்டிங் வச்ச போது கூட இங்க காலகாலமா இதெல்லாம் நடக்குது அப்படின்னு இஸ்லாமியர்கள் தரப்புல இருந்து ஆதாரத்தை கொடுத்திருக்காங்க. ஆதாரங்களை ஆல் பார்ட்டி மீட்டிங்ல வச்சிருக்கிறாங்க. அப்படி இருந்தும் அதிகாரிகள் இப்படிப்பட்ட ஒரு சர்க்குலரை கொடுக்கறாங்க அப்படின்னா, அப்ப அதிகாரிகளை தானே நம்ம கேள்வி கேட்கணும். அவங்க மேல நீங்க போய் பாருங்க, அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்க. அவங்க மேல அறநிலையத்துறை சார்பில் அவங்க மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அரசாங்கம் முழு மூச்சுல இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனே இவங்க மாநாடு நடத்த போறாங்க, போராட்டம் நடத்த போறாங்க தெரிஞ்ச உடனே கோர்ட்டு போய் அரசாங்கம் தான் தன் தரப்பு வாதங்களை வைத்து இந்த போராட்டத்தை நீங்க ரத்து பண்ணணும், இல்ல பர்மிஷன் கொடுக்க கூடாது அப்படின்னு இவங்க கோர்ட்டுக்கு போனாங்க. அரசாங்கம் சட்டத்துக்கு உட்பட்டு, அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு வித்தின் த ஃப்ரேம்வொர்க் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஒரு அரசு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை இந்த அரசாங்கம் செய்திருக்கிறது. ஆனா நீதிபதிகள் ஒரு சில பேர் இவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். எந்த பெஞ்சுக்கு வந்தா இவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுதான் அந்த பெஞ்சுக்கு கொண்டு வராங்க இவங்க. அப்படி இருக்கும் பொழுது நீதிபதிகளும் நீதித்துறையும் இவர்களுக்கு ஆதரவாக செயல்படும் பொழுது ஒரு லெவலுக்கு மேல நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அதனாலதான் தொடர்ந்து மக்கள் கிட்ட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கறதுதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அரசியல் ரீதியாக ஒன்றிய அரசில் இவர்கள் அதிகாரத்தில் இருக்கிறார்கள். இவங்க அதிகாரத்தை வச்சு இவங்க யாரு வேணா உருட்டி மிரட்டி இவங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொண்டு வர முடியும். ஆனா மக்கள் அந்த மாதிரி உருட்டி மிரட்ட முடியாது இல்லையா? அதனாலதான் தொடர்ந்து இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மக்கள் மன்றத்துல கொண்டு வைக்கிறோம் நாங்க. நீங்க முடிவு பண்ணுங்க. உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அரசு வேணும் அப்படிங்கறது நீங்க முடிவு பண்ணுங்க. மக்கள் மன்றத்துல நம்ம கொண்டு வந்து வைக்கிறோம். என்னைக்காவது அதிமுக இதெல்லாம் பத்தி பேசியிருக்கா? நேத்து கூட பாருங்க, வெக்கமே இல்லாம உங்களுக்கு எல்லாம் எதுக்கு கட்சின்னு கேக்குறேன் நானு. தயவு செஞ்சு அண்ணா, திராவிடம், முன்னேற்றம் இந்த 3 வார்த்தைகளும் உங்க கட்சி பேர்ல இருந்து எடுத்துருங்க. நேத்து முருகன் மாநாடு அப்படிங்கிற பேர்ல அதிமுக அமைச்சர்கள் வெக்கமே இல்லாம போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த மாநாட்டுல போஸ்டர் போடுறான். திராவிடத்தை அழிக்க வேலை ஏந்தி வா முருகா அப்படின்னு போஸ்டர் போட்டிருக்கலாம். அங்க போய் வாய் இழிச்சிட்டு பல்ல இழிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த மேடையில பெரியாரையும் அண்ணாவையும் விமர்சித்து ஒரு காணொலி ஒளிபரப்பப்படுகிறது. பெரியாரையும் அண்ணாவையும் விமர்சனம் பண்ணி ஒரு காணொலி போட்டுட்டு இருக்காங்க. வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்காங்க. உங்க ரத்தம் கொதிக்கல? உங்க கருத்தியல் தலைவர்களை இவ்வளவு தூரம் விமர்சனம் பண்றாங்களே, இவ்வளவு அவதூறுகளை பொய்களை பரப்புறாங்களே, நியாயமா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அங்கேயே உங்க எதிர்ப்பை பதிவு பண்ணிட்டு அங்கிருந்து ஏந்து வெளிநடப்பு செஞ்சிருக்க வேண்டாமா? கொஞ்சமாவது முதுகெலும்பு இருந்தா, கொஞ்சமாவது சுயமரியாதை இருந்தா இவங்க செஞ்சிருப்பாங்கல்ல. அத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை ஆதரிச்சு ட்வீட் வேற போடுறாரு.
வேற ஒரு மாநாட்டுல நின்னுட்டு வேலை கையில வாங்கிட்டு பாத்தீங்களா, இதே நேரத்துல முருகன் மாநாடு நடக்கிற நேரத்துல என் கையில வேல் வருது அப்படின்னு பேசுறாரு. உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? அண்ணாவுடைய வாரிசுகள் அப்படின்னு தயவு செஞ்சு இனிமேல் எங்கேயுமே சொல்லிடாதீங்க. நீங்க இது அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் உங்கள் திராவிட கருத்தியலுக்கும் செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம். இந்த சங்கி கூட்டங்களோட சேர்ந்து சிங்கி அடிக்கிறது. இன்னைக்கு முழுமையாக அதிமுக விலை போய்விட்டது அப்படிங்கறத இந்த ஒரு விஷயத்துல இல்லமா பல விஷயத்துல நம்ம பார்க்க முடியுது. கீழடி சமாச்சாரத்துல நியாயப்படுத்துறாங்க, பாஜகவுடைய நிலைப்பாட நியாயப்படுத்துறாங்க. தமிழக மக்களுக்கும் தமிழக கலாச்சாரத்துக்கும் தமிழர்களுடைய தொன்மைக்கும் ஆதரவாக நிற்க வேண்டிய அதிமுக இன்னைக்கு பாஜகவுக்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு இருக்கு. நீட் விஷயத்துல என்ன பண்றாங்க? டீலிமிட்டேஷன் விஷயத்துல உள்ள ஆதரவு தெளிச்சு வெளியில வந்து நாடகம் அப்படின்னு பேசுறாங்க. பள்ளிக்கல்வித்துறையில வர வேண்டிய நிதிக்கு இன்னைக்கு வரைக்கும் வாயை திறந்து இந்த நிதியை வந்து விடுவீங்க அப்படின்னு ஏதாவது பேசியிருக்காங்களா இவங்க? உங்க கட்சியை வந்து நீங்க விக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. ஏன்னா கட்சி சம்பந்தப்பட்ட தலைவர்கள் மீதோ இல்ல அவங்க கொள்கை மீதோ உங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லைங்கிறது ரொம்ப வெளிப்படையா தெரிஞ்சு போச்சு. நீங்க அதிமுக வித்துருங்க, அவங்க காலடியிலே கிடங்க, எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஆனா அதற்கு தமிழக மக்கள் விலை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அதை நாங்க எதிர்ப்போம். உங்களுடைய அடிமைத்தனத்துக்கும் உங்களுடைய சுயநலத்துக்கும் எதுக்கு தமிழக மக்கள் விலை கொடுக்கணும்? இந்த சங்கி கூட்டத்தை கொண்டு வந்து இங்க இன்னி வரைக்கும் கூட்டணி ஆட்சி அப்படின்னு தொடர்ந்து எல்லா மேடையிலயும் இந்த கூட்டம் பேசிட்டு இருக்கு பாஜக கூட்டம். என்னைக்காவது இதை எதிர்த்து தெளிவான ஒரு பதில எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இல்ல அந்த கட்சியில இருக்கக்கூடிய மூத்த லீடர்ஸோ யாராவது ஒருத்தர் பேசியிருக்காங்களா? உண்மையிலேயே இந்த மாநாடு உண்மையிலேயே வெக்கப்பட்டு கூனி குறுகி நிக்க வேண்டியது அதிமுக தான். ஏன்னா அவங்க சங்கிகள், அவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கறது நமக்கு தெரியும். அவங்க அரசியல் ரீதியாக இது போன்ற விஷயங்களை தான் கையில எடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். உங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சபட்சம் சுயமரியாதையும் குறைஞ்சபட்சம் முதுகெலும்பும் இருந்திருந்தா நீங்க அங்க பேசியிருப்பீங்க. எல்லாத்தையும் நாக்பூர்ல கொண்டு போய் லாக்கர்ல வச்சு பூட்டி வச்சவங்களுக்கு வாயை திறக்க முடியாதுதான். அதுதான் உச்சபட்ச அசிங்க அவமானம். அதிமுகங்கிற ஒரு கட்சி 2026ல இல்லாம போயிடும். இதே நிலை தொடர்ந்ததுன்னா கண்டிப்பா இல்லாம போயிடும். உங்க ஓட்ட கபலீகரம் பண்றதுக்கும் உங்க ஓட் பேங்க வந்து சிதைக்கிறதுக்கும் தான் இன்னைக்கு பாஜக வேலை செஞ்சுட்டு இருக்கு. அங்க முருகன் மாநாடு கூட்டின எல்லாருமே பாத்தீங்கன்னா பெரும்பாலானவர்கள் அதிமுக ஆதரவாளர்களா இருந்திருப்பாங்க. அதிமுக ஓட்டு போடுறவனா இருந்திருப்பான். இது போன்ற மாநாடுகள்னால திமுகவுடைய வாக்கு வங்கியில பெருசா எதையும் சேதாரத்தையோ ஓட்டையோ இவங்களால ஏற்படுத்த முடியாது. ஆனா மாறாக அதிமுக வாக்கு வங்கியை இவர்கள் கபலீகரம் செய்கிறார்கள். ஆனா இந்த தத்தி அடிமைகளுக்கு அது புரியவே மாட்டேங்குது. புரிஞ்சும் புரியாமலும் இருக்கிறாங்க அப்படின்ற புரியாம தான் இருக்கிறாங்க. புரிஞ்சும் தெரியாத மாதிரி புரியாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய சொந்த நிதிநிலைய காப்பாத்திக்கணும், அவங்க சொந்த எங்களை காப்பாத்திக்கணும், அவங்க எதிர்காலத்தை காப்பாத்திக்கணும், அவங்க மேல வழக்கு வராம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக புரிஞ்சும் புரியாம தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய சுயநலனுக்காக மாநிலத்துடைய நலனை அடகு வைக்க தயாராகி விட்டது. அடகு கூட இல்ல, வித்துட்டாங்கன்னு சொல்லலாம். இதுதான் உச்சபட்ச அவமானம். இந்த மாதிரி சங்கிகளும் இவங்களுக்கு ஜால்ரா அடிக்கிற சிங்கிகளையும் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் தமிழக மக்கள். மதுரை மக்கள் மட்டும் உஷாரா இருந்தா பத்தாது, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இதை அடையாளம் கண்டு கொண்டு 2026ல இவங்களை டோட்டலா வாஷ் அவுட் பண்ணணும். இவங்களை தமிழ்நாடு சமூக நீதி மண், தமிழ்நாடு சகோதரத்துவத்துக்கான மண், தமிழ்நாடு ஒற்றுமைக்கான மண். இங்க எல்லா மதத்தை சேர்ந்தவங்களையும் நாங்க ஒரே மாதிரி தான் பாக்குறோம், எங்களுக்குள்ள எந்த வேற்றுமையும் இல்ல அப்படிங்கறத ஓட்டு மூலமா சப்புன்னு ஒரு அறை கொடுத்து இந்த கூட்டத்துக்கு நாம புரிய வைக்கணும். ஓகே மேம். மதுரை மாநாடு குறித்தும் அவங்க பேசக்கூடிய கருத்துக்கள் மற்றும் அதிமுகவினுடைய தற்போதைய நிலை குறித்து பல விஷயங்கள் எங்ககிட்ட பதிவு பண்ணதுக்கு மிக்க நன்றி மேம். தேங்க்யூ.